welcome back to my channel. இன்னைக்கு நீங்க Banita Sandhu inspired makeup look பார்க்க போறீங்க. Yes guys, நீங்க ஒரு சில பேர் கிட்ட கேட்டுட்டே இருந்தீங்க இந்த inspired look பண்ண சொல்லி. I mean இந்த லுக்னா இந்த லுக் இல்ல, Banita Sandhuோட inspired makeup look பண்ண சொல்லி. So நான் அவங்களோட one of the pic எடுத்துட்டு ஒரு லுக்க recreate பண்ணிருக்கேன் இங்க. So இந்த லுக் பாத்தீங்கன்னா நல்ல ஒரு subtle base, dewy base. Eyes ரொம்ப சிம்பிள் ஆனால் லிஃப்ட் பண்ணும். இந்த ஹோல் லுக்கே இந்த ஐஸ் அண்ட் லிப்ஸ் தான் லிஃப்ட் பண்ணும். லிப்ஸ் நல்ல ஒரு கிளாஸியான ஒரு லிப்ஸ். ஸோ எனக்கு இந்த மேக்கப் லுக் ரொம்ப பிடிச்சிருக்கு. ரொம்பவே சிம்பிள் தான். ஸோ வீடியோவில் பாருங்கள் நான் எப்படி இந்த லுக் அச்சீவ் பண்ணேன் நீங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்கு. அதுக்கு முன்னாடி என்னோடய சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தீங்கன்னா அந்த சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க. இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ நான் ஆல்ரெடி ஃபேஸை மாய்ஸ்சரைசர் யூஸ் பண்ணி மாய்ஸ்சரைஸ் பண்ணிவிட்டேன். அதுக்கு நான் kryolanலேருந்து ஃபேஸ் க்ரீம் உங்களுக்கு தெரியும், நான் எப்பவுமே அதான் யூஸ் பண்ணுவேன். அதனால ஒரு டியூவி ஃபினிஷ் கொடுக்கும் எனக்கு. நல்லா மாய்ஸ்சரைஸாக வச்சுக்கோ ஸ்கின்னை. ஸோ மேக்கப் முன்னாடி நான் அந்த மாய்ஸ்சரைசர் தான் யூஸ் பண்ணேன். ஏன்னா நீங்கள் ரொம்ப நாளாக ஃபாலோ பண்ணிட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும், நான் ப்ரைமர்னு தனியாக யூஸ் பண்ண மாட்டேன். அதுக்கு பதிலாக வந்து செட்டிங் ஸ்ப்ரேவை தான் ப்ரைமராக நான் விரும்புவேன். அதுக்குன்னு ப்ரைமர் யூஸே பண்ண மாட்டேன்னு அர்த்தம் கிடையாது. பட் ஐ ப்ரிஃபர் செட்டிங் ஸ்ப்ரே ஓவர் க்ரீம் பேஸ் ஒரு ஜெல் பேஸ் ப்ரைமர், அவ்வளோதான். இன்றைக்கி நான் இந்த வெட் அண்ட் வைல்ட்லேருந்து ஃபோட்டோஃபோக்கஸ் நேச்சுரல் ஃபினிஷ் செட்டிங் ஸ்ப்ரே தான் யூஸ் பண்ணுறேன். என்னோடய ஃபேஸில் ஒரு ஸ்ப்ரிட்ஸ் போட்டுக்கலாம். இப்போ நான் என்ன பண்ண போகிறேன், இமீடியட்டாக டேம்ப் ஸ்பாஞ்ச் வச்சு இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணிக்கிறேன். ஸோ ப்ராடக்ட் வந்து ஸ்கின்குள்ளே போய் உட்காரும். அதுதான் ரொம்ப முக்கியம். நீங்கள் அப்படியே ஸ்ப்ரே பண்ணிவிட்டு விட்டிங்கன்னா வந்து அப்சார்ப் ஆகிடும் டக்குன்னு. அதாவது உங்கள் ஸ்கின்னில் அப்சார்ப் ஆகாது, காற்றோட காற்றா அப்சார்ப் ஆகிடும். உங்கள் ஸ்கின்னில் நல்லா புஷ் பண்ணிங்கன்னா தான் வந்து உங்கள் ப்ராடக்ட் உட்காரும். அப்போ தான் நீங்கள் போடுற ஃபவுண்டேஷன் கன்சீலர்லாம் லாங் லாஸ்டிங்காக இருக்கும். ஆக்ட்ரஸ் பனிதா சந்து, அவங்க பேர் நான் கரெக்டாக ப்ரொனவுன்ஸ் பண்ணேன்னா தெரில. ஆதித்யா வர்மா அந்த ஹீரோயின் நடித்த படம். அந்த படம் ஆக்சுவலி நான் இன்னும் பார்க்கல, பட் எனக்கு தெரியும் நியூ ஹீரோயின் தான் வந்திருக்காங்க. ஒரு சில பேர் நீங்கள் எனக்கு கமெண்ட் பண்ணியிருந்தீங்க, நீங்கள் அவங்கள மாதிரி இருக்கீங்க, ஆதித்யா வர்மா ஃபிலிம் ஹீரோயின் மாதிரி இருக்கீங்க. சில பேர் பனிதா சந்து மாதிரி இருக்கீங்க. அந்த படத்தோட ஆதித்ய வர்மா படத்தோட ஸ்டில்ஸ் பார்த்தேன், பட் அதில் ரொம்ப நேச்சுரலாக இருந்தாங்க, மேக்கப்பே போடலை. ஸோ அதில் நான் எங்கே மேக்கப் ரீக்ரியேட் பண்ணுறதுன்னு எனக்கே தெரியல. ஸோ நான் என்ன பண்ணேன், அவங்க இன்ஸ்டாகிராம்லேருந்து ஒரு ஃபோட்டோ எடுத்திருக்கேன். அதில் இந்த மேக்கப் போட்டிருந்தாங்க. ஒரு மாதிரி ப்ரான்ஸி லுக்காக நல்லா இருந்துச்சு பார்க்குறதுக்கு. சரி ஓகே, இது சட்டிலாகவும் இருக்குது, ஈஸியாகவும் இருக்குது, இதை ரீக்ரியேட் பண்ணலாம் அப்படின்னு இருக்கேன். திருப்பி சொல்கிறேன் கைஸ், நான் வந்து அவங்களோட ஜெராக்ஸ் கிடையாது, அந்த மேக்கப் மட்டும்தான் ரீக்ரியேட் பண்ணுறேன். ஸோ மேக்கப் மட்டும் சிமிலராக இருக்கான்றதை பார்ப்போம். ஓகே, நம்ம பேஸ்லேருந்து ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஏன்னா நம்ம ஆல்ரெடி ப்ரைமர் போட்டு செட் பண்ணிட்டோம். நான் நிறைய பேசிட்டேன் வேறு. ஸோ கொஞ்சம் அப்சர்வ் ஆகிடுச்சு நல்லா ஸ்கின்ல. இப்போ நான் கலர் கரெக்டர் யூஸ் பண்ண போகிறேன். ஸ்கார்ஸ் பிக்மெண்டேஷன் மேலெல்லாம் போடுறதுக்கு நான் கலர் கரெக்டர் யூஸ் பண்ண போகிறேன். அதுக்கு நான் இந்த nybaeலேருந்து கலர் கரெக்டிங் அண்ட் கன்சீலர் பேலட் யூஸ் பண்ணுறேன். ஆரஞ்ச் கலர் ஷேட் இதுதான் எடுத்து நான் இன்னைக்கு என்னோட ஃபேஸில் கலர் கரெக்டர் யூஸ் பண்ண போகிறேன். கொஞ்சம் கண்ணுக்கீழே தான் ஜாஸ்தி தேவைப்படுது எனக்கு. நான் இப்போ என்னோடய விரலாலே லைட்டாக பிளெண்ட் பண்ணிக்கிறேன். நான் ப்ரஷ் எதுவும் யூஸ் பண்ணலை, ஜஸ்ட் விரலாலே லைட்டாக டேப் பண்ணி பிளெண்ட் பண்ணிக்கிறேன். வந்து நான் இப்போ ஒரு லூஸ் பவுடர் வச்சு இந்த கலர் கரெக்டரை செட் பண்ண போகிறேன். அதுக்கு நான் இங்கே coverfxலேருந்து லூஸ் பவுடர் எடுத்து செட் பண்ணிக்க போகிறேன். இந்த மாதிரி ஒரு ஃப்ளஃபி ப்ரஷ் எடுத்து ரொம்ப லைட்டாக தான், ஓகே, எக்ஸஸ் இதுக்குள்ளேயே தட்டிட்டு இப்போ என்னோட ஸ்கின் டோன் ஷேட் கன்சீலர் எடுத்துக்க போகிறேன். இந்த கலர் கரெக்டர் போட்ட இடத்துக்கு மேலெல்லாம் நான் இந்த கன்சீலர் அப்ளை பண்ண போகிறேன். அதுக்கப்புறம் ஃபவுண்டேஷன் போலான்னு இருக்கேன். அதுக்கு நான் இங்கே இந்த டோம் ஷேப் ப்ரஷ் எடுத்துக்கிறேன் கைஸ், பிளெண்டிங் ப்ரஷ் மாதிரி இருக்குது. இதை வந்து எடுத்து நான் டைரெக்டாக என்னோடய ப்ராடக்டில் டிப் பண்ணி நான் எனக்கு எங்கெல்லாம் வேணுமோ அங்கே மட்டும் தின் லேயராக தான் அப்ளை பண்ணுறேன். நான் எங்கேயுமே வந்து திக்காக போகல. உங்களுக்கு இந்த மாதிரி ப்ரஷ் யூஸ் பண்ணும்போது டிஃப்யூஸ் பண்ணும் ப்ராடக்ட். அதே சமயம் நமக்கு கவரேஜும் வேணும்னா இது கொஞ்சம் டென்ஸ் ப்ரஷ். ஒருவேளை எனக்கு ஃபவுண்டேஷனுக்கு அப்புறம் இன்னும் கூட கவரேஜ் தேவைப்பட்டுச்சு அப்படின்னா நான் அப்போ இன்னும் கொஞ்சம் பில்ட் பண்ணிப்பேன். இப்போதைக்கு எனக்கு இவ்வளோ லைட் லேயர் போதும். இன்றைக்கி ஃபவுண்டேஷனுக்கு நான் வெட் அண்ட் வைல்ட்லேருந்து ஃபோட்டோஃபோக்கஸ் ஃபவுண்டேஷன் யூஸ் பண்ண போகிறேன். எனக்கு இந்த ஃபவுண்டேஷன் பற்றி நீங்கள் கேட்டிருந்தீங்க ரிவ்யூ தனியாக கொடுக்க சொல்லி. நான் வந்து ரிவ்யூவும் தனியாக பண்ண போகிறதில்ல, நான் இப்போவே சொல்லிடுறேன். இது சம்மர் ஃபவுண்டேஷன், அஃபோர்டபுள், குட் கவரேஜ், ஃபினிஷ் வந்து ஒரு மாதிரி செமை மேட்டில் இருக்கும். ஷேட்ஸ் 5 to 6 ஷேட்ஸ் இருக்குதுன்னு நினைக்கிறேன். பட் கொஞ்சம் டஸ்கி ஸ்கின்க்கும் இதில் உங்கள் ஷேட் கண்டுபிடிக்கலாம்.
ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள், எல்லா ஸ்கின் டைப்பும் ட்ரை பண்ணலாம். ஸோ நான் நல்லா இதை ஷேக் பண்ணிக்கிறேன். இப்போது என்னோடய ஸ்கின்ல நான் அப்ளை பண்ணிக்கிறேன். இப்போ இந்த ஸ்பாஞ்ச் வந்து ப்ளூ ஹெவன்லேருந்து. ட்ரஸ்ட் மீ, இந்த ஸ்பாஞ்ச் இருக்கே ரொம்பவே ஒரு அருமையான ஸ்பாஞ்ச். விலை வந்து 150 ருபீஸ். பட் செம்ம சாஃப்டாக இருக்கும், எவ்வளோ ஃப்ளஃபியாக இருக்குது. நான் வந்து நிறைய ஸ்பாஞ்ச் யூஸ் பண்ணியிருக்கேன், பட் இது மாதிரி எனக்கு பிடிச்சது எதுவுமே இல்லை. ஏன்னா இது வந்து உங்களுக்கு வந்து கவரேஜ் கொடுக்குது, இது ரொம்ப ப்ராடக்ட் அப்சார்ப் பண்ணாது இந்த ஸ்பாஞ்ச். அதுதான் பெஸ்ட் பார்ட் இந்த ஸ்பாஞ்சில். ஸோ கண்டிப்பாக இந்த ஸ்பாஞ்ச் ட்ரை பண்ணுங்கள், 100% நீங்கள் டிஸ்பாயிண்ட் ஆகவே மாட்டீங்க. இந்த ஸ்பாஞ்ச் நல்ல போரஸான ஸ்பாஞ்ச். ஸோ ரொம்ப கவரேஜ் எடுக்கல, சீம்லெஸ்ஸாக பிளெண்ட் பண்ணது ஃபவுண்டேஷனை செம்மையாக பண்ணியிருக்காங்க. எப்படி 150க்கு கொடுக்குறாங்கன்னு எனக்கே தெரியல. மேபி விலை ஏற்றிடுவாங்க. ஸோ அதுக்கு முன்னாடி போய் வாங்கிடுங்க. ஆனால் எல்லா இடத்துலையும் அவுட் ஆஃப் ஸ்டாக்கில் இருக்குது. நான் பார்த்த வரைக்கும் நானும் பேக்கப் ஒன்று வாங்கிக்கலான்னு பார்க்குறேன், பட் எல்லாம் அவுட் ஆஃப் ஸ்டாக்கில் இருக்குது. நான் யூஸ் பண்ணுற ப்ராடக்ட் எல்லாமே உங்களுக்கு நான் லிங்க்கோட கொடுக்குறேன் கீழே. ஸோ மறக்காமல் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ் ஓப்பன் பண்ணி செக் பண்ணிக்கோங்க. அண்ட் பை த வே, நீங்கள் நான் என்ன ஷேட் யூஸ் பண்ணுறேன் அப்படின்ட்டு இருந்துச்சுன்னா அதை நான் கீழே மென்ஷன் பண்ணுறேன். பட் இப்போவும் சொல்கிறேன், கிளாசிக் பெய்ஜ். இது ஆக்சுவலி செமி மேட் ஃபினிஷ் தான். நான் முன்னாடி வந்து யூஸ் பண்ண செட்டிங் ஸ்ப்ரே வந்து dewy ஃபினிஷ் செட்டிங் ஸ்ப்ரே. அதனால் கொஞ்சம் ஷைனியாக இருக்குது. ஏன்னா அந்த லுக்கில் கொஞ்சம் க்ளோயியாக இருந்தாங்க பனிதா, அதனால தான். பட் இந்த ஃபவுண்டேஷன் வந்து கொஞ்சம் செமி மேட் ஃபினிஷில் இருக்கும். அதனால தான் சொல்கிறேன், எல்லா ஸ்கின் டைப்புமே யூஸ் பண்ணலாம். ஏன்னா இங்கெல்லாம் எனக்கு ஃபவுண்டேஷன் ரொம்ப போட பிடிக்காது, கண்ணொட்டி கன்சீலர் தான் விரும்புவேன். ஸோ இப்போ வந்து நான் என்ன பண்ண போகிறேன், என்னோட ஸ்கின் டோன் ஷேட் கன்சீலர் எடுத்துகிட்டு எனக்கு எங்கே டார்க்னஸ் தெரியுதோ அங்கே மட்டும் லைட்டாக தான் போட்டுக்க போகிறேன் அகெயின். ஏன்னா நம்ம ஆல்ரெடி ஒரு லேயர் போட்டாச்சு. ஏன்னா கண்ணு மேலே இப்போ நான் போடலை, ஏன்னா நான் ஐ மேக்கப் வரும்போது வேணுமா வேணாமான்னு டிசைட் பண்ணிக்கிறேன். இப்போதைக்கு நான் போடலை. அண்டர் ஐஸில் பனிதாக்கு கொஞ்சம் பிரைட்டனாக இருந்துச்சு. ஸோ நானும் கொஞ்சம் லைட் ஷேட் எடுத்து கன்சீலர் எடுத்து அப்ளை பண்ணிக்கிறேன். இது ரெண்டுமே கிராயன் கன்சீலர்ஸ் கைஸ். ஷேட்ஸ் வந்து DF1, இது லைட் ஷேட். இதுக்கு முன்னாடி ஸ்கின் டோன் யூஸ் பண்ணது வந்து D64. இதோட லிங்க் எனக்கு கொடுக்க முடிஞ்சால் கொடுக்குறேன். ஏன்னா வந்து எந்த வெப்சைட்ஸ்லையுமே வந்து கிராயலனோட ப்ராடக்ட்ஸ் கேரி பண்ணுறதில்ல, எக்ஸப்ட் kryolan.com or .in. இப்போ நான் இதே ப்ரஷ் வச்சுட்டு நான் லைட்டாக இப்படி பிளெண்ட் பண்ணிக்கிறேன். இதெல்லாம் வந்து க்ரீம் கன்சீலர்ஸ். ஸோ பிக்மெண்ட் ஜாஸ்தியாக இருக்கும் இதில், அதனால தான் நான் லைட் லேயர் எடுத்துக்கிறேன். ஏன்னா கைஸ், நான் இன்னொன்று ஒரு விஷயம் அட்ரஸ் பண்ண விரும்புகிறேன். நான் அடிக்கடி இப்படி சைடில் பார்க்குறேன் அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா அதுக்கு காரணம் என்னோடய ஸ்க்ரீன் இங்கே இருக்குது. ஸோ நான் என்ன பண்ணுறேன்றது எனக்கு இங்கே தெரியும். வந்து பேட்ரி கரெக்டாக இருக்கா, ஃபோக்கஸில் இருக்கேனா, ரெக்கார்ட் பட்டன் ப்ரெஸ் பண்ணியிருக்கேனா அப்படின்னு பார்த்துக்கிறேன். ஒரு தடவை என்ன ஆகிடுச்சு, நான் பாட்டுக்கு பேசிகிட்டே இருந்தேன், ஆனால் எதுவுமே ரெக்கார்ட் ஆகலை. ஏன்னா நான் ரெக்கார்ட் பட்டனை ப்ரெஸ் பண்ண மறந்துட்டேன். ஸோ அதுக்காக தான் அடிக்கடி செக் பண்ணிக்கிறேன். ஏன்னா இப்போ பேசினா திருப்பி பேசிடலாம், மேக்கப் பண்ணிட்டேன்னா ரெக்கார்ட் பட்டனை அழுத்தலைன்னா என்னால் திருப்பி மேக்கப் போட முடியாது. திருப்பி எடுத்து போடுறது ரொம்ப கஷ்டம், அந்த ஃபினிஷ் திருப்பி கொண்டு வர்றது கஷ்டம் இல்லை. அதுக்காக தான் செக் பண்ணிக்கிறேன். ஃபோக்கஸில் இருக்கேன் நானும், மற்றபடி வேறு எதுவும் இல்லை. பட் நான் ரொம்ப அவாய்ட் பண்ணுறேன் அங்கே பார்க்குறதுக்கு. அப்பப்போ பார்த்தேன்னா ப்ளீஸ் கண்டுக்காதீங்க. இப்போ நான் லூஸ் பவுடர் வச்சு பேக் பண்ணிக்க போகிறேன். இந்த கன்சீலர் செட் பண்ண ஏரியாவில் மட்டும் நான் பேக் பண்ணிக்கிறேன். அண்ட் பாக்கி என்ன இருக்கோ அதை இப்படி லைட்டாக டேப் பண்ணி செட் பண்ணிக்கலாம். ஓ மை காட் கைஸ், நான் அதுக்கு முன்னாடி எப்படி இந்த ஸ்டெப் மறந்தேன், க்ரீம் கான்டூரிங் பண்ணுறதுக்கு. ஓகே, நான் என்னோடய ஃபேஸில் பண்ண போகிறதில்ல, எனிவேஸ் எங்கள் நோஸில் பண்ண மட்டும்தான் இருந்துச்சு. அண்ட் இங்கே நான் ரொம்ப செட் பண்ணலை, நான் லைட்டாக நோஸ் கான்டூரிங் மட்டும் பண்ணிக்கிறேன். ஈஸியாக பிளெண்ட் ஆகிற ப்ராடக்ட்டும் தான் இது, அதனால் ஓகே. இது மாதிரி சம்டைம்ஸ் மறக்கும், பட் இட்ஸ் ஓகே கைஸ். நான் ஆஃப் கேமராவில் கூட பண்ணியிருக்கலாம், ஆனால் வந்து எனக்கு அப்படி பண்ணுறதுக்கு விருப்பம் இல்லை. ஏன்னா சம்டைம்ஸ் இந்த மாதிரி நம்ம மறந்து போவோம், எல்லாமே அப்படியே பர்ஃபெக்டாக இருக்காது. இது மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறதையும் நீங்கள் பார்க்கணும்ல, அதுக்காக தான் நான் இப்போ இதை ஆன் கேமராவில் பண்ணேன். ஐப்ரோஸ்க்கு நான் அனஸ்தாசியாலேருந்து டிப்ரோ பொமைட் யூஸ் பண்ணிக்கிறேன். என்னோட நேச்சுரல் ஐப்ரோ ஷேப் தான் ஃபாலோ பண்ணிக்க போகிறேன். பட் நல்லா கொஞ்சம் ஃபில்டுனா க்ரூம்டுனா
வச்சுக்கலாம், அவ்வளோதான். இது ஒரு ஆங்குலர் ப்ரஷில் டிப் பண்ணி யூஸ் பண்ணிக்கிறேன். ட்ரை ஆகிடுச்சு, ஆக்சுவலி ரிவைவ் பண்ணணும். என்னோடய டிப்ரோ பொமேட் செம்ம ட்ரை ஆகிடுச்சு. அவங்க ஐ மேக்கப்பில் வந்து ரொம்ப நேச்சுரலாக இருந்துச்சு. ரொம்ப ஐ ஷேடோ போட்டு ஐலைனர் அந்த மாதிரிலாம் ரொம்பவே இல்லை. எனக்கு தெரிஞ்சு என்ன பண்ணியிருக்காங்கன்னா, இங்கே ஹைலைட்டர் யூஸ் பண்ணியிருக்காங்க ப்ரௌனில். ஐ லிட்டில் வந்து ஒரு ப்ரௌன் கலர் கொடுத்துருக்காங்க. அப்புறம் நல்லா மஸ்காரா தான் போட்டிருக்காங்க. ஐ லேஷ் கூட போடல, நல்லா மஸ்காரா கொடுத்துருக்காங்க. லோவர் லேஷ் லைனில் கூட ரொம்ப பெருசாக பண்ணல. சரி, ஃபஸ்ட்டு நம்ம டாப்பை முடிப்போம். இப்போ நான் என்ன பண்ண போகிறேன், என்னோடய ஹைலைட்டர் எடுத்துக்க போகிறேன். நான் இங்கே வந்து மேரி லூமினைசர் இந்த பாம் காஸ்மெட்டிக்ஸ்லேருந்து ஹைலைட்டர் எடுத்துக்கிறேன். உடஞ்சிருச்சு, நான் ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு ப்ரஷ் எடுத்து, இது செம்ம பிக்மெண்டட், ரொம்பவே ஒரு அழகான ஒரு ஹைலைட்டர். ஸோ இதை நான் இந்த ஆர்ச் இருக்குல்ல, அந்த ஆர்ச்சுக்கு கீழே மட்டும் இப்படி அப்ளை பண்ணிக்கிறேன். அது அங்கே மட்டும்தான் உங்களுக்கு லைட் ரிஃப்ளெக்ட் ஆகும். ஸோ ஃபுல்லாக போட மாட்டேன், நான் ஆர்ச்சில் மட்டும் அப்ளை பண்ணுறேன். ஸோ இருக்கிற பவுடரை மட்டும் நான் இந்த மாதிரி கண்ணு மேலே அப்ளை பண்ணிக்கிறேன். ஸோ ரொம்ப ஆயிலியாக இல்லாமல் இருக்கும். ப்ரௌன் கலர் ஐஷேடோ எடுத்துகிட்டு என்னோடய க்ரீஸில் மட்டும் நான் இதை அப்ளை பண்ணிக்கிறேன். இந்த மாதிரி லைட்டர் ப்ரௌன் ஷேட் வந்து ஒரு பிளெண்டிங் ப்ரஷ் ஓகே எடுத்துகிட்டு என் க்ரீஸில் அப்ளை பண்ணிக்கிறேன். கைஸ், நான் இந்த வீடியோக்கு ஜூம் இன் பண்ணலை, ஏன்னா இங்கே ஐஷேடோ டெக்னிக் அந்த மாதிரி இதெல்லாம் ரொம்ப இல்லை, ரொம்ப சிம்பிளாக இருக்கிறதுனால நான் ஜூம் பண்ணலை. பட் இன்ட்ரிகேட் ஐ லுக்ஸ் மாதிரிலாம் பண்ணும்போது நான் ஜூம் பண்ணுறேன் உங்களுக்கு. ஓகே, அவ்வளோதான். சும்மா லைட்டாக அப்ளை பண்ணிக்க வேண்டியதான். அவங்க கண்ணில் லைட்டாக ஷைன் இருக்கா மாதிரி இருக்குது லிட் ஏரியாவில். விரலால் இந்த ஹைலைட்டர் அப்ளை பண்ணோம்ல ப்ரௌபோனில், அதை மட்டும் எடுத்துகிட்டு சும்மா லிட்டில் எடுத்துகிட்டு இந்த மாதிரி விரல் வச்சே கொஞ்சம் சாஃப்டாக நான் என்ன பண்ண போகிறேன், உள்ளே காஜல் வச்சு டைட் லைன் பண்ணிவிட்டு நல்லா கேர்ள் பண்ணி 2 கோட்ஸ் மஸ்காரா கொடுக்க போகிறேன். ஸோ கண் ஓப்பன் ஆகும். காஜலுக்கு நான் மேப்ளின்லேருந்து இந்த கொலுசல் காஜலே எடுத்துக்கிறேன். அஃபோர்டபுள் காஜலில் உங்களுக்கு வேணும் அப்படின்னா டெய்லி வேருக்கு இந்த காஜல் நான் கண்டிப்பாக ரெக்கமெண்ட் பண்ணுவேன். இது வந்து கண்டிப்பாக ரொம்ப ஸ்மச் ப்ரூஃப் கிடையாது, பட் டீசெண்டாக இருக்கும், எனக்கு ரொம்ப பிடிக்கும். இதுலேயே இந்த சூப்பர் பிளாக்னு வரும், அது எனக்கு பிடிக்காது. இது வந்து எவ்வளோ பெட்டர். இப்போ ஐலாஷ் கர்ல் பண்ண போகிறேன். எனக்கு இந்த லேஷ் கலர் எடுத்துகிட்டு நல்லா ப்ரெஸ் பண்ணணும். இப்போது மஸ்காராக்கு லோரியல் லேஷ் பேரடைஸ் மஸ்காரா, இது வாட்டர் ப்ரூஃப். இந்த ப்ரௌன் ஐ ஷேடோ எடுத்தோம்ல க்ரீஸில் போட்டு, அதே ப்ரௌன் ஐ ஷேடோவை ஆங்குலர் ப்ரஷில் எடுத்துகிட்டு நான் வந்து கீழே மட்டும், அதாவது கண் உள்ள இல்லை லோவர் லேஷ் லைனில் இதை அப்ளை பண்ணிக்கிறேன். ஸோ அங்கேயும் உங்களுக்கு வந்து பிளாங்காக இல்லாமல் இருக்கும், ஏதோ கொஞ்சம் டிஃபைன் பண்ண மாதிரி இருக்கும். டாப் அண்ட் பாட்டம் வந்து சரிசமமாக இருக்கணும், பேலன்ஸ் பண்ணணும் ரெண்டுத்துக்கும். பேக்கிங் நான் லைட்டாக தான் பண்ணியிருந்தேன், அதை நான் வந்து எடுத்து விட்டுடுறேன். இப்போ கண்ணு கீழே எனக்கு கொஞ்சம் கவரேஜ் வேணும், அதாவது இந்த சென்டர் பாயிண்ட்ஸில் மட்டும். அதுக்கு நான் இந்த மேக்லேருந்து ஸ்டுடியோ ஃபிக்ஸ் பவுடர் எடுத்துக்கிறேன். என்னோடய ஷேட் வந்து NC40. நான் வந்து இதுக்கு இந்த ப்ரஷ் யூஸ் பண்ணி கண்ணு கீழே அப்ளை பண்ணிக்கிறேன். ஃபேஸில் லைட்டாக ப்ரான்சிங் பண்ணிக்கலாம். அதுக்கு நான் வந்து பெருசாக ஒன்றும் கான்டோர் பவுடர்லாம் எடுக்க போகிறதில்ல, இந்த ஐ ஷேடோ வச்சு இதுக்கு எல்லாம் செய்யலான் இருக்கேன். ஸோ இந்த ஐ ஷேடோ எடுத்தோம்ல கண்ணில் அண்ட் வேறெங்க போட்டோம், லோவர் லேஷில் எங்கில் போட்டோம்ல, அதே ஐ ஷேடோவை இந்த ஃபேஸ் ப்ரஷ் வச்சு லைட்டாக தான், இது கொஞ்சம் வார்ம் டோனாக இருக்குது இந்த ஐ ஷேடோ. ஸோ லைட்டாக ப்ரான்ஸ் பண்ணிக்கிறேன். இது வந்து கான்டோரிங் கிடையாது, ப்ரான்சிங். ஸோ நெத்தி, டெம்பிள் சைடு. பனிதாவோட ப்ளஷ் வந்து கொஞ்சம் நல்லா ப்ளம்மிஷ் பிங்காக இருந்துச்சு. ஸோ நான் இந்த ப்ளஷ் பேலட் எடுத்துக்கிறேன், இந்த ஷேட் மட்டும் எடுத்துக்கிறேன். ஓகே, அண்ட் நம்ம ப்ரான்சர் அப்ளை பண்ணதுக்கு கொஞ்சம் நடுவில் அப்ளை பண்ணிக்கிறேன். எல்ஃப் பிராண்டில் இருக்கிற ப்ரஷஸ் எல்லாம் செம்ம பிக்மெண்ட் அண்ட் வெரி லாங் லாஸ்டிங். இந்தியாவில் அவைலபிளாக இல்லை இந்த பிராண்ட். ஐ விஷ் நைக்கா கொண்டு வரணும் சீக்கிரம், ஏன்னா ஒன் ஆஃப் த அஃபோர்டபுள் அண்ட் வெரி குட் குவாலிட்டி வந்து எல்ஃப் பிராண்ட். ஓகே,
ஸோ நான் இப்போவே சொல்லிடுறேன். அது சப்போஸ் நைக்காவில் நாளைக்கு ஃப்யூச்சரில் வந்துச்சுன்னா நீங்கள் ட்ரை பண்ணலாம்ல, அதனால். இது நான் எங்கே வாங்கினேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இன்ஸ்டாகிராம் ஸ்டோரில் கொஞ்சம் வருஷங்கள் முன்னாடி வாங்கினேன். என்னோடய செட்டிங் ஸ்ப்ரே ஃபஸ்ட் யூஸ் பண்ணோம்ல, அதே செட்டிங் ஸ்ப்ரே எடுத்துகிட்டு நான் என் ஃபேஸில் ஸ்ப்ரிட்ஸ் பண்ணிக்க போகிறேன். ஒரு 5 செகண்ட்ஸ் வெயிட் பண்ணிவிட்டு பியூட்டி பிளெண்டரை வச்சு நான் இதை புஷ் பண்ணிக்கிறேன். ஸோ ஹைலைட்டர் உங்களுக்கு தெரியும் நான் என்ன அப்ளை பண்ண போகிறேன். இதுதான் நம்ம ப்ரா போனில் அப்ளை பண்ணியிருந்தோம், பாம்லேருந்து மேரி லூமினைசர். ஸோ உங்கள் ஃபேஸில் நிறைய ஹைலைட்டர் இருந்துச்சு, ஷைனியாக இருந்துச்சு. ஸோ நான் இங்கேருந்து எக்ஸ்டெண்ட் பண்ணி கொஞ்சம் ஷீக் ஆப்பிள்ஸ்லேயும் அப்ளை பண்ணிக்கிறேன். இந்த ஏரியாலையும் ஹைலைட்டடாக இருக்குது. இப்போ ஃபேஸ், ஐஸ் எல்லாமே முடிச்சிட்டோம். இப்போ பேக் இருக்கிறது லிப்ஸ் மட்டும்தான். ஸோ அதையும் முடிச்சிட்டா இந்த லுக் கம்ப்ளீட். ஸோ பனித்தோட லிப்ஸ்டிக் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, நல்ல ஒரு மோவிஷ் நியூட் கலர், நிறைய கிளாஸ் போட்டிருக்காங்க. ஸோ பியூட்டிஃபுல்லாக இருக்குது. ஸோ இந்த கலர் அச்சீவ் பண்ணுறதுக்கு ஃபர்ஸ்ட் நான் லிப் லைனர் யூஸ் பண்ண போகிறேன். என்னோடய லிப் ஷேப்க்கு ஏற்ற மாதிரி தான், ரொம்ப ட்ரமாட்டிக்கலாக இல்லை, ரொம்ப சட்டிலாக லைன் பண்ணிக்க போகிறேன். இது வந்து ரிமல்லேருந்து எக்ஸாஜரேட் லிப் லைனர் ஷேட் ஒப்செஷன். நியூட் கலர் லிப் லைனர் ப்ரோ ஆர்டிலேருந்து எடுத்துக்க போகிறேன். எடுத்துகிட்டு ஜஸ்ட் இந்த லிப் லைனர் அப்ளை பண்ணல, அதோட சேர்த்து பிளெண்ட் பண்ணி என்னோட சென்டர்ஸில் அப்ளை பண்ணிக்கிறேன். ஸோ எல்லாத்தையும் பிளெண்ட் பண்ணிக்கிற மாதிரி. இப்போது நான் வந்து நைக்காலேருந்து இந்த டாப் த்ரில் லிப்ஸ்டிக்கை என் லிப்ஸில் அப்ளை பண்ணிக்கிறேன். கொஞ்சம் ப்ரௌனிஷாக இருக்குது, கொஞ்சம் பிங்க் டிண்ட் கொண்டு வரணும். அதுக்கு நான் இந்த nybaeலேருந்து க்ரீமி மேட் லிப்ஸ்டிக்கை எடுத்துக்கிறேன். ஷேட் வந்து ஜோய் டசன்ட் ஷேர். கொஞ்ச அளவுக்கு நான் மிக்ஸ் பண்ணி மேட்ச் பண்ணி சிமிலர் ஷேட் எடுத்துகிட்டு வருவேன். எக்ஸாக்டாக கிடையாது கைஸ். இப்போ செலிபிரிட்டி இன்ஸ்பயர்ட் மேக்கப்பில் பார்க்கும்போது எல்லாம் கிட்டத்தட்ட தான் இருக்கும், அப்படியே காப்பியாக இருக்காது. ஓகே, வில் ட்ரை இந்த மாதிரி சிமிலர் ஷேட் கொண்டு வரதுக்கு. கிளாஸ், நிறைய கிளாஸ் எடுத்து அப்ளை பண்ணலாம். இதுக்கு நான் வந்து மிஸ்க்ளேர்லேருந்து லிப்ஃபினிட்டி, ஒரு சைடு லிப் கலர், ஒரு சைடு லிப் கிளாஸ் இருக்குது. ஸோ இந்த லிப் கிளாஸ் எடுத்து நான் அப்ளை பண்ணிக்கிறேன். ஸோ இதான் நம்மளோட மேக்கப்போட ஃபைனல் லுக். எஸ் கைஸ், அவ்வளோதான் இந்த மேக்கப் லுக். பனிதா சாந்து இன்ஸ்பயர்ட் மேக்கப் லுக். உங்கள் எல்லாருக்கும் இந்த லுக் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். நல்லா ஒரு டூவி, க்ளாஸி லிப்ஸ், சட்டில் ஐஸ், ஃபுல்லாக சட்டில் பேஸ். உங்கள் எல்லாருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். என்னோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு என்னை மறக்காமல் இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணுங்கள். உங்களை எல்லாரையும் இன்னொரு வீடியோவில் பார்க்குறேன். டில் தென் டேக் கேர். பாய்.